இந்தருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி ஃபேமிலி பிளான் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. இந்தரும் கல்யாணத்துல நல்லபடியா முடிச்சுட்டு ஊருக்கு போய் கிளம்பி வந்துட்டு இருப்பான். பார்த்தா அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டருமே வருது. அவனோட ஒய்ஃப் ரீமா பிரெக்னெண்டா இருக்க விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாருமே ஆல்ரெடி எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிருப்பாங்கன்றதால ரீமா அப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். ரீமாவும் இந்தரோட ஆபீஸ்க்கே கால் பண்ணி பேசுறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இந்தரும் ரீமா கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான். ரீமாக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப இந்தரோட அக்காவே இப்ப ரீமா கிட்ட புதுசுல கூட அவன் உங்ககிட்ட சரியாவே பேசல, அதுக்கப்புறம் அவன் சரியாயிட்டால, அதே மாதிரி இதுவுமே சரியாயிடும்ன்றத சொல்றாங்க. இந்தரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சைட் அடிச்சு சுத்திட்டு இருந்திருப்பா. இப்ப அந்த பொண்ணுமே இந்த லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த கல்யாண விஷயத்தையுமே மறைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலி லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க ஊர்ல ஒரு பெரிய குஸ்தி போட்டி நடந்துட்டு இருக்கும். அப்ப ரீமாவும் இந்தர கூட்டம் வீட்டுக்கே போயிடுறான். இப்ப இந்தரும் அவனோட ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ரீமாவும் இந்தர பாக்கிறதுக்காக ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பான். இந்தரோட ஃப்ரெண்டுமே இப்ப இந்தர் கிட்ட ரீமாவும் நிறைய லவ் பண்றாங்க, அவங்க கண்டிப்பா உங்களை ஏமாத்திருக்க வாய்ப்பே இல்லன்றத சொல்றான். ஆனா இப்ப இந்தரும் வயித்துல வளர குழந்தைக்கு நான் அப்பா கிடையாதுன்றத சொல்லிடுறான். ரீமாமே இந்தர ஹக் பண்ணிட்டு நம்ம குழந்தை நமக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்குறீங்க, எதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லி இப்ப வயிற்றுலமே கை வைக்க சொல்றான். இந்தருக்கு விருப்பமே இருக்காதுன்றதால இப்ப இந்தருமே அங்க கிளம்பி வந்துட்டான். இந்தரும் ஃப்ரெண்டுமே வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அங்க கேர்ள் ஃப்ரெண்டா அவங்க ஒய்ஃப் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாக்குற இந்தருக்குமே இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுது.